அண்ணே, இன்னைக்கு மார்ச் 2, 2026 காலையில ஒரு மனச பதற வைக்கிற செய்தி பாஸ். பிரபல சீரியல் நடிகை தேவி பிரியா நள்ளிரவுல ஒரு பயங்கரமான கார் விபத்துல சிக்கியிருக்காங்க. அவங்க உயிர் தப்பினாலும் அவரோட டிரைவர் சம்பவ இடத்திலே பலியானது சின்னத்திரை வட்டாரத்துல பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பெரம்பலூர் நள்ளிரவு விபத்து மேட்டரா ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்துடலாம். அலாம் பிராண்டி செய்திகள். நள்ளிரவில் நடுக்கடலில் இல்ல நடு ரோட்டில் ஒரு விபத்து. நடிகை தேவி பிரியா உயிர் தப்பினார், ஓட்டுநர் பலி. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், வாலி, காக்கா காக்கான்னு பல படங்கள்லயும் ஏகப்பட்ட சீரியல்கள்லயும் நடிச்ச தேவி பிரியா அக்காவோட கார் இன்னைக்கு பெரம்பலூர் அருகே விபத்துக்குள்ளாயிருக்கு. ஒரு டயர் பஞ்சர் இவ்ளோ பெரிய உயிர் பலிய வாங்கும்னு யாரும் நினைக்கல. இதோ அந்த 7 ஜொலிக்கும் சோகமான தகவல்கள். 1. நடிகை தேவி பிரியா நேத்து நள்ளிரவு சென்னையிலிருந்து தன்னோட சொந்த ஊரான தேனிக்கு கார்ல கிளம்பியிருக்காங்க பாஸ். 2. பெரம்பலூர் அருகே விபத்து. நள்ளிரவுல பெரம்பலூர் பாடலூர் பக்கத்துல கார் வரும்போது திடீர்னு டயர் பஞ்சர் ஆயிருக்கு. வண்டிய ஓரமா நிறுத்தி டயர் மாத்திருக்காங்க. 3. ஓட்டுநர் பலி. சென்னை ஐயப்பன் தாங்கலைச் சேர்ந்த டிரைவர் முத்து கணேஷ் டயரை மாத்திட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஒரு வாகனம் பயங்கரமா மோதிருக்கு. அவர் சம்பவ இடத்திலே துடிதுடிச்சு இறந்துட்டாரு. 4. உயிர் தப்பிய தேவி பிரியா. விபத்து நடந்த நேரத்துல தேவி பிரியா கார்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னதுனால நூலிழைவுல உயிர் தப்பிச்சிருக்காங்க. 5. உதவியாளர் காயம். டிரைவர் கூடவே நின்னு உதவி செஞ்ச தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திவாகர் அப்படிங்கிற உதவியாளர் இப்போ பலத்த காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. 6. போலீஸ் விசாரணை. தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து டிரைவரோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிட்டு மோதிட்டு போன அந்த வாகனம் எதுன்னு தேடிட்டு இருக்காங்க. 7. சின்னத்திரை சோகம். வாலி, காக்கா காக்கான்னு பல படங்கள்ல நடிச்ச தேவி பிரியாவுக்கு நடந்த இந்த விபத்து சினிமா மற்றும் சீரியல் உலகத்துல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாஸ், ஏன் இந்த மாதிரி விபத்துகள் அடிக்கடி நடக்குது தெரியுமா? நள்ளிரவு நேரத்துல ஹைவேல வண்டியை நிறுத்தும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். டயர் பஞ்சர் ஆனா கூட முடிஞ்ச வரைக்கும் சேஃபான இடத்துல நிறுத்திட்டு பின்னாடி வர வண்டிகளுக்கு தெரியற மாதிரி சிக்னல் வைக்கணும். இல்லனா வேகமா வர வாகனங்களுக்கு இருட்டுல எதுவும் தெரியாது. ஒரு சின்ன அஜாக்கிரதை ஒரு உயிரையே பறிச்சிடுது. கண்ணா, விதி வலியதுன்னு சொல்வாங்க, ஆனா வேகமும் ரொம்ப வலியதுதான். நடிகை தப்பிச்சாலும் அவரோட குடும்பமா இருந்த டிரைவரை இழந்தது ரொம்ப பெரிய கஷ்டம் பாஸ். சேஃப்டி ஃபர்ஸ்ட், டெஸ்டினி நெக்ஸ்ட் பாஸ். ஹைவேல டிராவல் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரியான சேஃப்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அடுத்தடுத்த முக்கிய அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.